அதான் தெரியுமே. இங்க பாரு மாயா, இப்பதான் சரியான நேரம். அப்பா கிட்ட நீ என்ன சொன்னாலும் இப்போ கேப்பாரு. என்ன சொல்ற? மாயா, நீ இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ணிருக்க. நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும். போய் பேசு மாயா, போ. எதை பத்தி பேசணும்? இன்னைக்கு உன்னோட லைஃபே மாத்த போற முடிவை எடுக்க போறாங்க. இப்பவும் நீ மனசுல இருக்கிற வெளிய சொல்லாம போனா என்னைக்குமே சொல்ல முடியாது. என் மனசுல என்ன இருக்கு? சீனு மாமா தான். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லி சமாளிக்காத. சீனு மாமாவை நீ எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். அவர் மனசுலயும் நீ தான் இருக்க, நீ மட்டும் தான் இருக்க. உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். மெதுவா தானா? எல்லாருக்கும் கேட்ட போது. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு மாயா, நீ இப்ப அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தப்பான முடிவை எடுத்துட்டோன்னு ஃபீல் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. சில நேரத்துல நமக்கு தேவையானதுல ஈஸியாவே கிடைக்கும். அதுக்கு வாயை திறந்து பேசணும். அப்பா கிட்ட போய் நீ ஒரு தடவை பேசு. உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் அப்பா பண்ண மாட்டாரு. நீ அப்பா கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லு. அப்பா கண்டிப்பா யோசிப்பாரு. இப்ப போய் அதெல்லாம் எப்படி தானா சொல்ல முடியும்? ஏய், அக்கா வச்சேன்னு பாக்குறேன், இல்லனா ஏதாவது சொல்லி திட்டிட்டு போறேன். இப்ப சீனு மாமாவை மிஸ் பண்ணிட்டு லைஃப் ஃபுல்லா இத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறியா? இல்ல தானா, இதுக்கு மேல எப்படி? இங்க பாரு மாயா, இப்ப வரைக்கும் டைம் இருக்கு. ப்ளீஸ் போய் அப்பா கிட்ட நீ பேசு. போ போ மாயா, போ. பேசு மாயா. பெரியப்பா. சரிங்கண்ணா. சொல்லு மாயா, என்ன என்னம்மா சொல்லு. ஏதாவது முக்கியமா பேசணுமா? பேசு பேசு மாயா. அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லு, மறைக்காம சொல்லு. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தேன் பெரியப்பா. ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல, அவ்வளவுதான். அடுத்து ஓலையை படிச்சிட வேண்டியதுதான். சரிங்க பெரியப்பா. சரி. என்ன மாயா இப்படி சொதப்புற? அவரோட நம்பிக்கையும் நிம்மதியும் என்னால கெடுக்க முடியாது தானா. அவருக்கு எது விருப்பமோ அதே பண்ணட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரறிய சாரு நம்ம வீட்டு மருமகளா வரப்போறா. மாமா இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவாரு நான் நினைக்கவே இல்ல. எங்க அண்ணன் எப்பவுமே நியாயமான முடிவுதான் எடுப்பாரு. இவள மாதிரி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறது கஷ்டம்னு அவருக்கு தெரியும். என்னம்மா சாரு, விடாப்படியா இருந்து எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்ட. சீக்கிரம் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? எப்படி சித்தி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? அதுக்கு நான் முதல்ல உங்க 2 பேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது.
நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஆ, என்னங்க இங்க தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஓலை எடுத்து வாசிக்க போறாரு. கண்டிப்பா சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல போறாரு. அதுதாங்க சரியான முடிவு. ஆனா சீனுவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையே. அத அவனும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் அவரோட முடிவு நல்லா சொல்றான். அண்ணனோட முடிவை யாருங்க மீற முடியும்? ஒரு தடவை நம்ம பண்ண தப்பாலேயே குடும்பம் பிரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல அண்ணன் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். அதுக்குன்னு என் புள்ள வாழ்க்கையை அப்படியே விட முடியுமா? சீனு சொல்ல போறது இல்ல, அதனால நானே போய் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க? ஓலை வாசிக்கிறப்போ ஊரறிய இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன் பத்மா. சீனுவுக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு, அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொல்ல போறேன். மச்சா முடிவை இன்னைக்கு மாத்திக்கிட்டே ஆகணும். நில்லுங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இத பார் பத்மா, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் போய் ஆகணும். வேண்டாம், போகாதீங்க. பத்மா முடியாது பத்மா, நான் இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். சொல்றேன்ல, சொன்னா கேளுங்க, போகாதீங்க. பத்மா என்ன தடுக்காத பத்மா, என்ன விடு. ஏங்க கொஞ்சம் இருங்க. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு போங்க. என்ன சொல்லு. இங்க வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, அங்க வாங்க. வாங்க. ஏய் பத்மா, ஏய் பத்மா என்ன பண்ற? பத்மா இத பார் பத்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இதை நான் தடுத்தே தீருவேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. அதனால அண்ணன் ஊரறிய முடிவை சொல்ற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க. ஏய் பத்மா, பத்மா இங்க பாரு. ஏய் கதவு தர. பத்மா ஏய் ஏய் பத்மா கதவு தர. பத்மா என்ன பண்ற? கதவு தர. முடியாது. உங்களை வெளியே விட்டா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் அதனால ஓலை வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க. ஏய் பத்மா சொன்னா கேளு. கதவு தர. பத்மா இங்க பாரு. ஏய் பத்மா, பத்மா ஏய் ஏய் ஐயோ ஏய் பத்மா, ஓ ஏய் பத்மா, ஏய் கதவு தரடி. ஏய் பத்மா ஏன் இப்படி பண்ற? மாயா ஏதாவது பேசு, இப்பயாவது ஏதாவது சொல்லு. கொஞ்சம் பேசாம இருதானா? அண்ணி ஒரு ஆர்வமே இல்லாம இருக்குல்ல? ஏன்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்தா ஆர்வமா இருக்கும். ஆனா நமக்கு தான் மாமா என்ன சொல்ல போறாருன்னு தெரியுமே. ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. அது எப்படி? சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம்னு அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் மாயாவோட முகம் பேயறிஞ்ச மாதிரி ஆக போகுது. அதை பார்க்கதான். ஆமா இல்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஆர்வமா இருக்கு. என்னங்க, சாரு இனிமே அந்த வீட்டு மருமக ஆகவே முடியாதுன்னு நினைச்சேன். என் பொண்ணு யாரு கெட்டிக்காரியாச்சே, காரியத்தை கரெக்டா சாதிச்சிட்டால. ஆனா சீர்வரிசை எதுவும் கேட்க மாட்டாங்க. அதான் கேட்க மாட்டாங்கன்னு அப்பவே சொல்லிட்டாங்களே. கல்யாணம் மட்டும் முடியட்டும், இவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு அப்புறம் காட்டுறேன். ரகு, நல்ல நேரம் வந்துருச்சுப்பா, ஓலையை படிக்க சொல்லலாமே. சரிங்கம்மா. ம். ஏய் பத்மா, பத்மா ஏய் 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 பத்மா, ஏய் பத்மா ஏய் கதவு தரடி. ஏய் பத்மா தம்பி, ஓலையை வாசிங்க. முதல்ல யாரு ஓலைய வாசிக்கணும்? சீனு கல்யாண ஓலையை வாசிங்க சாமி. ரகுராமன், ஜானகி அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த திரு மணிவண்ணன் மற்றும் திருமதி பத்மா அவர்களின் புத்திரனான சீனு என்கிற சீனிவாசனுக்கும் இந்த மனுஷன் வந்துட்டாரே,
சும்மா இருக்க மாட்டாரே. அதே குடும்பத்தை சேர்ந்த திரு கிஷோர் மற்றும் சந்தியா அவர்களின் புத்திரி மாயாவிற்கும் பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. நான் எடுத்த முடிவு இதுதான். சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏங்க என்னங்க இப்படி சொல்றாரு? அப்படி போடுங்க மச்சான். இதுதான் மச்சான் தீர்ப்பு. அண்ணா நிஜமா உன்னை சொல்றீங்க? ஆமா சிவா, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? மச்சான் டபுள் சந்தோஷம் மச்சான், டபுள் சந்தோஷம். ரகு, இந்த முடிவு நியாயமான முடிவு தானேம்மா. என்ன ஜானகி, உனக்கு சந்தோஷம் தானே? பத்மா, நான் என்ன முடிவெடுத்தாலும் நீ சம்மதம்னு சொல்லிருக்க. அப்போ உனக்கு மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எங்களை ஊர் மக்கள் மத்தியில் நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. சீனுவுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பேசி வச்சிருக்கோம், அதை மாத்தி சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் சொல்லி எங்களை செருப்பால் அடிச்சிட்டீங்கல்ல. இந்த முடிவு நான் எடுத்ததில்லை. பின்ன ரகுராமுக்கு வாக்கு மாத்தி பேசி பழக்கம் இல்லை. சீனுவும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டான்னு பத்திரிகையை கிழிச்சு போட்டது நீங்க. அது அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, அதனால அப்படி சொன்னேன். எது வேணா இருக்கட்டும், என் தங்கச்சியும் அவ குடும்பமும் எங்க வீட்டை தூக்கி போட்டுட்டு உங்களை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? உங்ககிட்ட பணம் இல்ல, சொத்து இல்ல, அந்தஸ்து இல்லன்னு சொல்லி அவங்கள சபையில வச்சு அவமானப்படுத்துறீங்க. ஏங்க, அதுக்கான காரணத்தை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேங்க. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஊர் அறிய கல்யாணம் வேண்டான்னு பத்திரிகையை கிழிச்சு போட்டீங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த சம்பந்தம் முடிச்சு போச்சு. உங்களுக்கு கொடுத்த வாக்கு முடிச்சு போச்சு. அப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கை? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். சாருவோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிருக்கேன். அவ வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அப்போ எனக்கு தானே நியாயமா நீங்க சீனுவை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிருக்கணும். சாரு, வற்புறுத்தி வாழ்க்கையை வாங்க முடியாதுமா. நீ வேணா மனசார சீனுவை விரும்பி இருக்கலாம், ஆனா
சீனுவுக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு. அதனால இந்த முடிவு தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. ரகு, நம்ம வீட்டில் காதல் கல்யாணம் இப்படிங்கிற உன் முடிவு எப்படிப்பா சரியா இருக்கும்? சரியா இருக்கும்மா. மாயா சீனு 2 பேருமே காதலிச்சாலும் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல. குடும்பத்துக்காக அவங்க காதலை தியாகம் பண்ண நினைச்சாங்க. அவங்களுக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்குமா. அதனால ஏன் முடிவு எதுவா இருந்தாலும் அத ஏத்துக்க அவங்க தயாரா இருந்தாங்க. வயசுல சின்னவங்க, அவங்களே குடும்பத்துக்காக தெளிவா முடிவெடுக்கிறாங்க. நான் எப்படிமா அவங்க வாழ்க்கையில ஒரு தப்பான முடிவு எடுக்க முடியும்? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க சேர்ந்துதான் இருக்கணும். அதுதான் இந்த குடும்பத்தோட அடுத்த தலைமுறை சந்தோஷத்துக்கான அஸ்திவாரம். அவ புத்திசாலி, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான். அதான் அவ அமைதியா இருக்கா. அவளுக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர மாட்டோமா என்ன? அந்த ஓலையை எடுங்க சாமி. இதுல சாருவை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு எழுதல, என் வீட்டு பொண்ணா ஏத்துக்கிறேன்னு தான் எழுதிருக்கு. அவ வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. நானே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நிச்சயமா சாருவும் இனி இந்த வீட்டுல ஒருத்தி தான். மத்தவங்க கௌரவம் தான் முக்கியம்னு பசங்க நினைக்கும் போது மத்தவங்களும் பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கணும். அதுதானே சரியா இருக்கும். அண்ணி, மாயா முகத்தை பார்க்கணும்னு இருந்தேன். நம்ம முகத்தை பேரஞ்ச மாதிரி மாத்திட்டாரு இந்த மாமா. சாரு, நீ என்னமா சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதுல சம்மதம் தான் பெரியப்பா. ரொம்ப சந்தோஷமா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க பொண்ணே உங்க முடிவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டீங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்க முடிவை நாங்களும் ஏற்றுக்கிறோம். சாமி, இந்தாங்க இந்த 2 ஓலையையும் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணுங்க.
பொறுமையா உட்காந்துட்டு இருக்க முடியாது அத்தை. எனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இத பாரு சாரு, நீ தான் என் மருமக, நீ தான் சீனுவை கல்யாணம் பண்ணிப்ப. இது நான் உனக்கு பண்ற சத்தியம்.